ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் முட்டு கொடுக்க மாட்டேங்க. இதுக்கப்புறம் நான் முட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த விஜய் தலைமையிலான அரசு தப்பு மேல தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் முட்டு கொடுத்துட்டு பேசிட்டே இருக்கணுமா? இதுக்கப்புறம் நான் முட்டு கொடுக்க முடியாது. என்ன கட்சி பதவியிலிருந்து தூக்கினாலும் அதை பத்தி கவலை கிடையாது. நான் உண்மையா இருக்கிறேன். நான் விஜய் அவர்கள் சொன்ன விஷயத்துல ரொம்பவே நான் சந்தோஷப்பட்டேன். அவர் இந்த அளவுக்கு பேசுறாரு, இந்த அளவுக்கு செய்யறாருன்னு சொல்லிட்டு நான் அவர் மேல நம்பிக்கை வச்சு அவர் கட்சியில போய் சேர்ந்தேன். நான் தேர்தலில் நின்று தோத்தேன். பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனாலும் விஜய் சொன்ன வாக்குல என்ன பண்ணிருக்காரு, தவறு இருக்கிறாரு. அதனால அவர் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு போவாரு, அதுக்காக நான் முட்டு கொடுத்து பேசணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு திருவண்ணாமலை தொகுதியில நின்ன தாவேகா சார்பா தேர்தலில் நின்ன அருள் பிரகாசம், வேட்பாளர் அருள் பிரகாசம் என்ன பண்ணியிருக்கிறாரு, அதிரடியா முடிவு எடுத்திருக்கிறாரு. ஏன் எடுத்தாரு, எதுக்கு எடுத்தாரு அப்படின்னா, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துல விஜய் அவர்கள் ரொம்ப சென்டிமெண்டா பேசினார். அதாவது ஒவ்வொரு விவசாயிகளையும் சென்டிமெண்டலா அடிச்சு என்ன பண்ணாரு, ஏமாத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். அதாவது அவர் பிரச்சாரத்துல சொன்னாரு, எனக்கு அடுத்த ஜென்மம் அப்படின்னு இருக்குமா இல்லையான்னு தெரியல. அடுத்த ஜென்மத்துல நான் என்ன பண்ணும், ஒரு விவசாய மகனா பிறக்கணும், இந்த விவசாயத்தை நான் காப்பாற்றணும், அப்படி பண்ணணும், இப்படி செய்யணும், அப்படி இப்படின்னு சொன்னார்ல. நான் இது மாதிரி இந்த விவசாயிகளை தூக்கி நான் நிலநாட்ட போறேன் எல்லாத்தையும் சொன்னாரு. அந்த தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணும்போது கூட ஒரு விவசாயியை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணாரு, செஞ்சாரு விஜய் அவர்கள். ஆனா பெரிய ஆப்பாத்திக்கு வச்சாதுமா, அவங்க வயிற்றுல அடிச்சிருக்கிறார் விஜய். விவசாயிகளுடைய வயிற்றுல அடிச்சிருக்கிறார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த விவசாய சங்கங்களும் விஜய் அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த போறதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாடு தழுவிய ஒரு போராட்டத்தை விஜய் அரசு எந்த அளவுக்கு நம்ப வச்சு கழுத்தறுத்து இருக்கிறாரு, எங்க வயிற்றுல அடிச்சிருக்காரு. இதுக்கு அவர் சொல்லாம இருந்திருக்கலாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் திமுக அரசு சொல்லாம பல ஆயிரம் கோடி கடன் என்ன பண்ணிருக்காங்க, தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இவர் சொன்னாரு, எங்களை நம்ப வச்சாரு, நாங்களும் ஓட்டு போட்டோம், இவர் வந்தா மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா இவர் செய்யவே இல்லை, எங்களை ஏமாத்திட்டாரு. ஒரு அம்மா கதறாங்க, விவசாய அம்மா கதறாங்க. எந்த அளவுக்கு விஜய் மேல நம்பிக்கை வச்சோம், சொல்றதெல்லாம் செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தானே. வாக்குறுதிகள் அப்படி கொடுத்தாருங்க. அவர் பேசின பேச்சு அப்படி இருந்தது. எந்த ஒரு விவசாயியும் அவர் பேசின பேச்சுக்கு மயங்கி விழுந்துருவாங்க. சென்டிமெண்டலா எங்களை தாக்கிட்டாரு, சென்டிமெண்ட்டை கொடுத்து எங்களை என்ன பண்ணிடுறாரு, அட்டாக் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு அம்மா. ஏன்னா அந்த அளவுக்கு பேசினாரு. விவசாயத்தை காப்பாற்றணும், விவசாயத்தை அதாவது எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கத்தி படத்துல விவசாயிக்காக எந்த அளவுக்கு விஜய் ஒரு உயிரை கொடுத்து ஒரு போராட்டம் பண்ணி விவசாயத்தை எந்த அளவுக்கு காப்பாற்றுவார் கத்தி படத்துல, அந்த படத்தை அப்படி என்ன பண்றாரு, அப்படியே நிஜத்துல ஓட்டி காமிச்சிட்டாரு விஜய் அவர்கள். இதனால ஒவ்வொரு விவசாயிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பா பரவாயில்லப்பா, இந்த அளவுக்கு இந்த மனுஷன் சிஎம் ஆயிட்டாருன்னா நம்ம விவசாயத்துறை அதிகமா என்ன பண்ண வளர்ச்சி அடையும். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நிதிநிலை அறிக்கையில சட்டமன்றத்துல சட்டப்பேரவை கூட்டத்துல நிதி அறிக்கை பண்ணும் பொழுது வேளாணுக்குன்னு தனியா பட்ஜெட் உருவாக்குது திமுக அரசு. வேளாண் துறைக்கு மட்டும் தனியா பட்ஜெட். எப்பவுமே எல்லாமே ஒரே பட்ஜெட்டா தான் வரும். நிதி அமைச்சர் தான் என்ன பண்ணுவோம், பட்ஜெட்டை வாசிப்பாங்க. ஆனா திமுக அரசு என்ன பண்ணாங்க தெரியுமா, வேளாண் துறைக்கு மட்டும் தனி பட்ஜெட் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு அது ஒரு வழிமுறைகளை கொண்டு வேளாண் துறை எந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, உயர்த்தி காமிச்சாங்க. வேளாண் துறைக்கு, அதாவது விவசாயிகளுக்கு எதனா ஒரு இந்த மீத்தேன் திட்டம், சுரங்கப்பாதை திட்டத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க பாஜக. அதுல எல்லாத்திலயும் போராடி எப்படி என்ன பண்ணாங்க, விவசாயத்தை காப்பாத்துனாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மாத்திரம் இல்லாம ஒரு விவசாய சங்க தலைவர் சொல்றாரு, இதுக்கு முன்னாடி இருந்த அரசு கூட கிட்டத்தட்ட 7000 கோடிக்கு மேல என்ன பண்ணாங்க, கடன்களை தள்ளுபடி செஞ்சாங்க. சொல்லாம கூட அதாவது அவங்க சொன்னதை செஞ்சாங்க, சொல்லனாலும் கொஞ்சம் சிலதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா விஜய் சொன்னதை செய்யவே இல்லை. 5 ஏக்கருக்கு குறைவா இருக்கிறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும், முழுசா தள்ளுபடி பண்ணிருக்கணும். ஆனா நீங்க பண்ணவே இல்லை அப்படின்றத பல விவசாயிகள் போராட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு தாவேகா சார்பா திருவண்ணாமலையில போட்டியிட்ட அருள் பிரகாசம், அவரு தாவேக்கால மட்டும் இல்ல, உழவர் உரிமை இயக்கத்தின் மாநில தலைவராகவும் இருக்கிறாரு. அவரு சொல்றாரு, இதுக்கப்புறம் நான் எதுக்கு முட்டு கொடுக்கணும் விஜய்க்கு, சோ விவசாயிகளுக்கு இவர் உறுதுணையா இருப்பாரு அப்படின்னு சொல்லிதான் நான் தாவேக்காவில போய் இணைஞ்சேன், தாவேக்காவில போட்டியிட்டேன். ஆனா இப்படி விவசாயிகளுக்கு ஒரு பெரும் துரோகம் செஞ்சிருக்கிறாரு. இதை நான் எப்படி சொல்லுது, விவசாயிகளின் வயிற்றில் அடித்த விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் நான் இதுக்கு முட்டு கொடுக்கணும். அவர் தவறு மேல தவறு செஞ்சிருக்கிறாரு. அவரு சொன்ன வாக்க காப்பாத்தவே இல்லை.
சொல்றத செய்யணுங்க. எதுக்குங்க அப்ப நீங்க கொடுத்தீங்க வாக்குறுதியை? கொடுக்காம இருந்திருக்கலாமே. கொடுக்கறேன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. நீங்க கொடுத்தது வாக்குறுதி கிடையாது, உத்தரவாதம் கொடுத்தீங்க. உத்தரவாதத்துக்கும் வாக்குறுதிக்கும் பல டிஃபரெண்ட்கள் இருக்கு. உத்தரவாதம்னா நீங்க சொல்றத செய்யறது, வாக்குறுதின்றது அப்படி கிடையாது, நீங்க மாத்திக்கிறது. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எங்களுக்கு தேர்தல் டைம்ல வாக்குறுதிகள் கொடுக்கல, உத்தரவாதத்தை கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு அந்த உத்தரவாதத்தை மீறி இருக்கிறார் விஜய் அப்படின்னு சொந்த கட்சி வேட்பாளரே உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகள் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது எல்லாமே விஜய் யோசிச்சு செஞ்சாரா, யோசிக்காம செஞ்சாரா? ஒரு சில அதிகாரிகள் சொல்லிதான் இதெல்லாம் செஞ்சுக்கிறதுன வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு அரசியலும் தெரியாது, நாட்டு நடப்பும் தெரியாது, விவசாயிகளுடைய வலி வேதனையும் கிடையாது. அது இல்லாம அரசு அதிகாரிகள் சொல்றதை வச்சு மட்டும் விஜய் அவர்கள் செயல்படுகிறாரா அப்படின்னு பலரும் என்ன பண்றாங்க, கேள்விகள் கேட்டு இருக்கிறாங்க. ஆனா விஜய் கிட்ட இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கை கூட, அவர் பிரஸ் மீட் சந்திக்க வேண்டாம், எங்களுக்கு நேர்ல பதில் சொல்ல வேண்டாம், எதுவுமே சொல்ல, ஒரு அறிக்கை விட்டு இருக்கலாமே. ஏன் திரும்பவும் இதை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு பலரும் என்ன பண்றாங்க, போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. விவசாயிகள் உங்களை சந்திக்க வந்தா நாய விரட்டுற மாதிரி விரட்டுறீங்க அப்படின்னு விவசாயிகள் புலம்புறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாடு தழுவிய ஒரு போராட்டத்தை விவசாய சங்கங்கள் அறிவிச்சிருக்கு. எல்லா விவசாய சங்கங்களும் அறிவிச்சிருக்கு, 1-2 கிடையாது. எல்லா விவசாய சங்கங்களும் இன்னைக்கு விஜய் அரசுக்கு எதிராக என்ன பண்ணிருக்காங்க, திரும்பி இருக்காங்க. பாத்தீங்களா, விஜய் பொறுப்பேற்று 10 நாள் 20 நாட்கள் கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு எந்த அளவுக்கு விவசாயிகள் மத்தியில ஒரு கடும் அதிருப்தியும் போராட்டங்களும் வெடித்திருக்கிறது அப்படின்றத கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். சோ எந்த ஒரு அனுபவம் இல்லாம எடுத்தங்கவுத்தன்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடிக்க மாட்டோன்னு அவர் வாக்குறுதி கொடுத்தாரா, இல்ல பிடிச்சிட்டா இது மாதிரி மாத்தி பண்ணி ஏமாத்திரலாம் அப்படின்னு நினைச்சாரா நம்மளுக்கு தெரியல. ஆனா கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றணும். நீங்க எதெல்லாம் கொடுத்தீங்களோ அதெல்லாம். அது மாத்திரம் இல்ல, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் சொன்னீங்க, 6 சிலிண்டர் கொடுக்கணும். மகளிருக்கு முழுசா ஃப்ரீன்னு சொன்னீங்க, பஸ் எல்லாம் அதுவும் கொடுக்கணும். அதுவும் நீங்க மாநகராட்சிகள்லாம் சொல்லல, சென்னை முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து பேருந்துகள்லையும் சொன்னீங்க, அதுவும் கொடுக்கணும். 2500 ரூபாய் கொடுக்கணும். பல விஷயங்கள் இருக்கு சார். ஆனா இது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு நீங்க கால அவகாசம் கேட்டீங்க. 1 வருஷம் ஆகுமா, 2 வருஷம் ஆகுமா, 3 வருஷம் ஆகுமா? இதெல்லாம் வருஷம் கணக்கில் ஆகும்போது பயிர்க்கடன் மட்டும் எந்த ஒரு திட்டமிடலும் இல்லாம, எந்த ஒரு முழு அனுபவமும் இல்லாம எடுத்தங்கவுத்துன்னு சொல்லிட்டு இது மாதிரி விவசாயிகளை ஏமாத்தி இருக்கிறீங்களே ஏன் அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லார் மத்தியிலும் எழும்பி இருக்குது. சோ விஜய் அவர்கள் விவசாயிகள் வயிற்றில் அடித்திருக்கிறார், நான் அதனால முட்டு கொடுக்க மாட்டேன். அது நான் சொந்த கட்சி முதலமைச்சரா இருக்கட்டும், சொந்த கட்சி தலைவரா இருக்கட்டும், அப்பேற்பட்ட கட்சியில நான் பயணிக்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. நான் இதுக்கப்புறம் முட்டு கொடுக்க மாட்டேன், முட்டு கொடுக்கணும்னு எனக்கு அவசியமும் கிடையாது. அதனால விவசாயிகளை ஏமாத்தி இருக்கிறார் விஜய், இதுக்கப்புறம் நான் முட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொந்த கட்சி வேட்பாளரே என்ன பண்ணியிருக்கிறாரு, போர்க்கொடி தூக்கி இருக்காரு விஜய் எதற்காகவே. இதுக்கப்புறம் விவசாயிகள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம், பொங்கி எழுந்திருக்கிறாங்க, நாடு தழுவிய போராட்டத்தை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் என்ன செய்ய போறாரு அப்படின்ற பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தின கருத்து நம்ம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.